கைலாயத்தில் சிவபெருமானை நோக்கி தேவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வாயு பகவானும் ஆதிசேஷனும் சிவபெருமானை வணங்க வந்தனர். அப்போது தேவர்கள் ஆதிசேஷனை புகழ்ந்து பாராட்டினார்கள். இதைப் பார்த்து வாயு பகவானுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. வாயு பகவான் ஆதிசேஷனிடம், நீ என்ன அவ்வளவு உயர்ந்தவனா? உன்னை எல்லாரும் பாராட்டுகிறார்கள். இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாயு பகவான் ஆதிசேஷனை நோக்கி, நீ இந்த கைலாய மலையை கட்டிப்பிடி, நான் அதை அசைத்துக் காட்டுகிறேன் என்று சொன்னார். ஆதிசேஷன் கைலாய மலையைத் தன் உடலால் இறுகக் கட்டிப்பிடித்தார். உடனே வாயு பகவான் தன் முழு பலத்தையும் சேர்த்து மலையை நோக்கித் தன் வாயால் ஊதினார். கையிலை மலையில் இருந்து 3 மலைப்பகுதிகள் பீத்துக் கொண்டு பறந்தன. அதில் ஒரு மலை விழுந்த இடம் திருச்சி மலைக்கோட்டை, 2வது மலை விழுந்த இடம் காளஹஸ்தி, 3வது மலை விழுந்த இடம் திருக்கோணமலை.